எனக்கு மிக பிடித்த ஒரு பாடகி. உங்களுக்கும் பிடிக்குமானா சொல்லுங்க. யோகஸ்ரீ வந்திருக்காங்க. சூப்பரான பாடல்கள் எதிர்பார்க்கலாம். இப்ப கட்டடியில ட்ரெண்டிங் ஆன சத்தியம். அனைவருக்குமே வணக்கம். இன்று நாள் நிற்கக்கூடிய யாழ்ப்பாணத்தில் பலாலி சர்வதேச விமான நிலையம் பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். என்ன விஷயம்ண்டா, இன்று நாள் ஒரு பாடகி வாரா. எனக்கு மிக பிடித்த ஒரு பாடகி. உங்களுக்கும் பிடிக்குமானா சொல்லுங்கள். யோகஸ்ரீ ஒரு சிறிய சின்ன பாடகி தான், வளர்ந்து வரக்கூடிய பாடகி. பாடலாம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அந்த சரிகமபாயில் அவரோட பாடலை கேட்க இன்றைய நாளில் தான் முதல் முறையாக இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வரா. நாளைய நாளில் யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவர் மத்திய கலாச்சார மைய நிலையத்தில் ஒரு இசை நிகழ்வு ஒன்று இருக்குது. ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்குது. கட்டணம் அறவிடப்படக்கூடிய டிக்கெட் ஷோவாக இருக்குது. 2000 ரூபா 3000 5000 என அது சம்மந்தமான விஷயங்கள் நான் பின்னுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே எடுக்கணும் என்னென்ன மாதிரியாண்டு. அப்போ வாரா. அதோட சத்தியன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான இன்னொரு பாடகர் பெறுகிறார். நாளைக்கு கிளிம்ஷா கூட அந்த இடத்துல இந்த 3 பேரும் இணைந்ததாக தான் இந்த பாட நிகழ்வு இடம்பெற இருக்குது. அப்படியாக இப்பொழுது இங்கே வர்றதுக்காக இருக்கணும். என்னென்ன விஷயமெல்லாம் நடக்குதுன்றதை நாங்கள் பார்க்கலாம். பலாலி சர்வதேச விமான நிலையம் ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்குது. நாங்கள் முன்னே வரைக்கெல்லாம் இந்த இதில் மக்கள் தங்குவதற்கான அந்த இடம் ஒன்று இருக்குது. தங்குவதற்கென்று வரக்கூடியவர்கள் ஆறுதலாக இருந்து போகிறது, இல்லாட்டி வரக்கூடியவர்களை அழைத்து கொண்டு போகக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடம் இதில் இருக்கும். அது இப்போ அகற்றப்பட்டிருக்குது. அதுக்கு பதிலாக அங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கால் பக்கத்தில் புதிதான ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டு மக்கள் இருப்பதற்குரிய அந்த இடம் அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அப்படியாக இந்த பலாலியினுடைய கட்டுமான பணிகளும் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. நீங்கள் அதில் பார்க்கலாம். அங்கே அப்படியாக இந்த ஒரு மாற்றம் பலாலி விமான நிலையத்தில் பார்க்கக்கூடியமாக இருக்குது. எதிர்காலத்தில் வளர்ச்சி பெற்று சென்ற ஒரு சர்வதேச விமான நிலையமாக வரும். எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்களோட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சர்வதேச விமான நிலையம் அப்படியாக இன்றைய நாள் இடம்பெறக்கூடிய அந்த மற்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கலாம். ஏற்பாட்டு குழுவினர் அந்த இடத்துல நிற்கிறோம். வரக்கூடியவர்களை அழைத்து செல்வதற்காக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் அவர்களுடைய கதைச்சி சம்மந்தமான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். எப்போ இங்கே என்ன நடக்குது, என்னென்ன விஷயம் யாரை வரையணுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய விமானம் தற்பொழுது அங்கே தரையிறங்கி உள்ளுக்குள்ளே கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே நாங்கள் வரும்பொழுது பார்க்குற அந்த ஒரே விமானம் தான் அந்த நீல கலரில் இருக்கக்கூடிய இண்டிகோ விமானம் உள்ளுக்கு போய் கொண்டிருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வரையிடும். இந்த உள்ளுக்கு ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்க்கலாம். வணக்கம் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 28ஆம் தேதி ட்ரிபிள் ஏ மீடியாவால் பிரம்மாண்டமான ரோஜா ரோஜா ஈவெண்ட் திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் நடக்க இருக்குது. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் பலாலி ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறோம். எதுக்காக அப்படிப்பட்டு பார்த்தோன்னு சொன்னால், இந்த ரோஜா ரோஜா ஈவெண்ட்டில் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இந்திய கலைஞர்கள் வர இருக்கிறாங்க. யார் அப்படின்னு சொன்னால், இப்போ கிட்டடியில் ட்ரெண்டிங் ஆன சத்தியன் அவர்களும் சரிகமபவனுடைய யோகஸ்ரீ அவர்களும் இப்போ பலாலி ஏர்போர்ட்டுக்கு வர போகிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். ட்ரிபிள் ஏ மீடியாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு டீமே அவங்கள நாங்கள் வரவேற்கிறதுக்காக நிற்கிறோம். உங்களுக்கான இசை விருந்து நாளைக்கு இரவு கலாச்சார மண்டபத்தில் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ண போது மறக்காம உங்களுடைய டிக்கெட்ஸை புக் பண்ணி நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாடகர் சத்யன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் எப்பவுமே சூப்பர் தானே. அடிக்கடி வருவேன். இப்போ எத்தனை தடவை வந்திருப்பீங்க அண்ணாவை? ஐ திங்க் ஒரு 10 முறை வந்திருப்பேன். 10 முறை வந்திருப்பீங்க. இன்றைக்கு என்ன நிகழ்வுக்காண்டி இன்றைக்கு ஏர்போர்ட் வந்தது? நம்மளோட ட்ரிபிள் ஏ ஈவெண்ட்ஸ் பண்ணுற ரோஜா ரோஜா கான்செப்ட் நாளைக்கு நடக்குது இல்லையா? ஸோ அந்த கான்செப்டுக்காக வந்திருக்கிறேன். ஸோ மக்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்காக ரொம்ப அவரோட காத்துட்ருக்கிறேன். உங்களோட சேர்ந்து இந்தியன் சிங்கர் சார் இந்த வரீங்க? யோகஸ்ரீ சி சரிகமபால பாடின பொண்ணும் அண்ட் கில்மிஷா நம்ம ஊர் சேர்ந்து பொண்ணும் பாட போகிறாங்க. அண்டு நம்மளோட சாரங்கா லைவ் பேண்டும் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ ஈகர் டு வெயிட்டிங். எப்படியான பாடல்களை நாளைக்கு எதிர்பார்க்கலாம்? சூப்பரான பாடல்கள் எதிர்பார்க்கலாம். மற்றது சில மாதங்களுக்கு முன்னர் உன்னிகிருஷ்ணன் பாடிய ரோஜா ராஜா பாடல் நீங்கள் பாடி ஒரு ஃபேமஸ் ஆகினா சோஷியல் மீடியாவில். அந்த பாடலை யாழ்ப்பாணத்தில் இந்த சமயம் எங்களோட மக்களுக்காண்டி ஒரு ஃபியூ லைன்ஸ் படிக்கல. கட்டாயமாக நாளைக்கு ஷோவில் பாடுறேன். எங்களுக்காண்டி படிக்க மாட்டேன். நாளைக்கு ஷோக்கு வந்து அங்கே ஃபுல்லாக லைவ்லேயே பாடுறேன். ஓகே.
வெல்கம் டு ஜாஃப்னா. எங்கே நீங்கள் யோகஸ்ரீ வணக்கம். முதலாவது இலங்கைக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களோட வரவேற்பை பார்க்கறதுக்கு. யாழ்ப்பாணம் வந்து உங்களுடைய அன்போடு இந்த நிகழ்ச்சிக்காக அழைக்கிறது. சத்யா அண்ணா இருக்காரு. ரைட், இப்படி இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தர காத்துக்கிறோம். நாளைய தினம் வந்து டிபிளே மீடியா சொல்யூஷன் பெருமையுடன் வழங்குகின்ற ரோஜா யோகஸ்ரீ வந்திருக்காங்க. யோகஸ்ரீ ஏதாவது சொல்ல பாக்குறீங்களா? நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நாளைக்கு ஷோ பண்ணுறதுல. ரைட், இப்போ வந்து யோகஸ்ரீ ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. ரைட், நாளைக்கு வந்து இசை நிகழ்ச்சியில் நேரடியாக சந்திக்கிறோம். எனவே இசை நிகழ்ச்சிக்கு வரலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க. நாளைக்கு வந்து வராம இன்னைக்கு டிக்கெட்டுக்கெல்லாம் வாங்கி ரெடி ஆகுங்க. ஒரு குடும்பத்தோட வந்து இந்த ஷோ வந்து மிஸ் பண்ணாம பாக்குறது அப்படின்னு சொல்லி என்னுடைய அன்பான வேண்டுகோளா இருக்கு. சத்யநாராயணன் சொல்றீங்களா? நான் சொல்றீங்களா? ஆனால் அதான் ஷோக்கு வந்துடுங்க. சூப்பரான ஷோ. நான் வந்து முதல் முறையாக வந்து ஜாஃபான ஒரு ப்ராப்பரான ஒரு டிக்கெட் ஷோ பண்ணுறேன். ஸோ எல்லாரையும் பார்க்குற ரொம்ப ஆசையோடு வந்திருக்கேன். வாங்க, சூப்பரான சாங்ஸோட யோகஸ்ரீ, தினிஷா எல்லாரும் வந்திருக்காங்க. பக்காவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காத்துட்டு இருக்குது நம்ம சாரங்க லைவ் பண்ணுறோம். அதோட நாளைக்கு வந்து கிளிமி சாங் வர காத்துருக்காங்க. அவங்களையும் சேர்த்துக்கொண்டு வரும்போது ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் ரோஜாவோடு வாங்க. எனவே அதுதான் அந்த இசை நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கியமான அவங்க தான் ரோஜாவே. அவங்க தான் ரோஜாவே. ரோஜாவை வாரம் சரி, அதை முள்ளில் குத்திக்காம பிக்காம பார்த்துட்டு போனீங்க. சோட்டா ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. சோட்டா ஒரு பாட்டு பாட நாளைக்கு ஃபுல்லாவே பாடுறோம். நீங்க நாளைக்கு வந்து பாட்டு கேளுங்க. தேங்க்யூ. சோட்டா பாட்டு ஓகே, நன்றி. எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கு. யாழ்ப்பாணம் முதல் தடவையா வாரீங்களா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா? அம்மா அப்பா வந்தீங்களா? அம்மா அப்பா வந்துட்டேன். எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் இவ்வளோ நாளும் வேற யோசிக்கல யாழ்ப்பாணம்? எனக்கு இந்தியாவில் நிறைய ஷோஸ் இருக்கு, நல்லா இருக்கும். டைம் இல்லை எனக்கு.